அதே மாதிரியான சூழல்களை ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகமாக இருக்குது. அதனால அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேசணும். நாங்கள் எங்களோட ஊழியர்களுக்கு அங்கதான் இன்னும் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட கிணறுகளில் எங்களுடைய வேலைகள் நடக்குது. அவங்களுக்கு அந்த இது ஒரு அச்சம் இருக்குதுன்னா அப்படின்னு சரி அப்போ ஒன்றும் பண்ணுறாங்க இருக்கு நாளுங்கிறது எங்களுக்கே முடிஞ்சுட்டா பரவாயில்ல அல்லது ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருக்காங்க. இப்போ இதுதான் இப்போ அந்த இது பண்ணுறது ஒரு வாழ்வு மாற்றத்துக்கு இவ்வளவு தேவையா அப்படிங்கிற எண்ணம் ஏன்னா ப்ரெஷர் இருக்கு. அதனால ஒரு ஏசிபி ஒரு ட்ரக் ஒரு காரணம் போகிறாங்க. இப்போ இங்கே நம்ம மயிலாடுதுறை ஒரு காரணம் அதை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணுறதுல புதுசு அடியாமங்கலம் கிராமத்தில் ONGC குழாயில் பராமரிப்பு பணி செய்வது குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை. சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்ட பின்னர் முடிவை தெரிவிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட ONGCயின் இரண்டாவது எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் 2015ஆம் ஆண்டு எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் பணிகளை தொடராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. முன்புதர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த பகுதியை ONGC அண்மையில் சுத்தம் செய்தது. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவின்படி நீரியல் விரிசல் முறையை பயன்படுத்த முடியாது என்பதால் அந்த கிணறுகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் முயற்சியை முற்றிலுமாக கைவிட்டு 4 மாதங்களில் நிலத்தை சரி செய்து அதனை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் அதற்கான முன்னேற்பாடு பணிக்காக இடத்தை சுத்தம் செய்யும் போது எரிவாயு குழாயில் லேசான சத்தத்துடன் எரிவாயு வெளியேறுவதால் உடனடியாக அந்த எரிவாயு கசிவை சரி செய்ய 2 நாள் பணிக்கு அனுமதி கோரி ONGC நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திடம் விண்ணப்பித்தது. 2015ஆம் ஆண்டு பணியின் போது அங்கு எரிவாயு கசிவு காரணமாக அருகாமையில் உள்ள பள்ளி மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் அப்போதே நிலத்தை விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைப்பதாக கூறிய ONGC தற்போது 9 ஆண்டுகளை கடந்த நிலையில் மீண்டும் அதே காரணத்தை கூறுவதால் ONGC அங்கு துரப்பண பணிகளை தொடங்க உள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. ONGC செயல்பாடுகளை கண்டித்து ஜூலை 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூட்டமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று கோட்டாட்சியர் யுரேகா தலைமையில் DSP திருப்பதி முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ONGC தரப்பில் காரைக்கால் அசெட் உற்பத்தி பிரிவு மேலாளர் PN மாறன் தலைமையிலான ONGC அலுவலர்களும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் அக்கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா ஜெயராமன் தலைமையில் ஒருமித்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்தனர். முடிவில் சம்பந்தப்பட்ட கிணற்றை அதிகாரிகளின் முன்னிலையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் பார்வையிட்டு அதில் திருப்திகரமான உடன்பாடு ஏற்பட்டால் ONGC குழாயில் எரிவாயு கசிவு சீரமைப்பின் பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கூட்டம் நிறைவுற்றது. ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணற்றில் வாழ்வு மாற்ற ONGC உத்தேசித்துள்ளதாகவும் மேற்படி பணியின் அபாயத்தை சுட்டிக்காட்டுவதை சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பிரச்சனையாக கருதி 27/6/2024 அன்று மாலை 3 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். மேற்படி பிரச்சனையை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கருதாமல் மக்களை காக்கும் பணியில் தாம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் உணர வேண்டும் என்று வேண்டுகிறோம். 2015ஆம் ஆண்டு 11 செப்டம்பர் அன்று முற்பகல் 11 மணி அளவில் மயிலாடுதுறை அடியாமங்கலத்தில் உள்ள ONGC கிணற்றில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டு ஆசாது பள்ளி மாணவிகள் 5 பேர் மயக்கமடைந்தனர். பலர் குமட்டல் உணர்வுக்கு உள்ளாயினர். அங்கு பார்வையிட வந்த வட்டாட்சியர் திரு நாகலட்சுமி அவர்களும் தலை சுற்றுகிறது என்று உட்கார்ந்து விட்டார். மாணவிகள் உடனடியாக பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களின் உயிர் காக்கப்பட்டது. அன்று ஓர் இழப்பு ஏற்பட்டிருந்தால் இப்போது நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் 61ஐ விட அதிகம் நிகழ்ந்து நாட்டை உலுக்கி இருக்கும். இதைத் தொடர்ந்து மக்கள் திரள் பெரும் போராட்டம் நடைபெற்று நாகாலாந்தில் இருந்தும் அகமதாபாத்தில் இருந்தும் வந்திருந்த பெரிய கனரக எந்திர வாகனங்கள் ONGC கிணற்று வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டன. மேலும் 8/10/2015 அன்று பெருந்திரளாக மக்கள் போராட்டம் கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் நடைபெற்று இந்த கிணறுகளையே மூடிவிட வற்புறுத்தப்பட்டது. அப்போது அதிகாரிகளும்
அக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். இப்போது மீண்டும் ONGC நிறுவனம் சம்பந்தப்பட்ட கிணற்றில் வாழ்வு மாற்ற வேண்டும் என்று வருகிறது. இதற்கு ONGC காவல்துறையின் பாதுகாப்பை கோரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் பிரச்சனையின் உண்மை தன்மையை உணர வேண்டும் என்று வேண்டுகிறோம். 2015 அடியாமங்கலத்தில் நீரியல் விரிசல் செய்ய முற்பட்ட நிலையில் ஹைட்ராலிக் பிராக்சரிங் செய்ய முற்பட்ட நிலையில் 11 எந்திர வாகனங்களை வெளியேற்றினோம். நீரியல் விரிசல் செய்வதாக இருந்தால் இப்போதும் அதே எண்ணிக்கையில் எந்திர வாகனங்கள் பிராக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரப்படும். மேலும் நீரியல் விரிசல் செய்ய 2 நாட்கள் தேவைப்படும். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள ONGC முயற்சிப்பது புதிது அல்ல. எண்ணெய் கிணறுகளை மூடி நிலத்தை நில உடைமையாளர்களிடம் ஒப்படைப்பதாக இருந்தால் அதற்கு வாழ்வு மாற்றம் தேவையில்லை. நேரடியாக கிணறுகளை மூடிவிட ஆவண செய்ய வேண்டியதுதான். காவல் பாதுகாப்பை வழங்க விரும்பும் மாவட்ட நிர்வாகம் எண்ணெய் கிணற்று பணியின் சட்டபூர்வ தன்மையையும் ஆய்வு செய்ய வேண்டும். மேற்படி அடியாமங்கலம் கிணறு சட்டத்திற்கு புறம்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட கிணறு என்று அறிகிறோம். மேற்படி கிணறின் திட்ட அறிக்கை, அதற்கென தயாரிக்கப்பட்ட EIA, EMT பொதுமக்கள் கருத்து கேட்பு மற்றும் இப்போது அவர்கள் நிறைவேற்ற விரும்பும் ஒர்க் ஆர்டர் ஆகியவற்றை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பார்ப்பதுடன் எங்கள் பார்வைக்கும் அளிக்க வேண்டுகிறோம். தமிழ்நாட்டில் முந்தைய அதிமுக அரசும் இன்றைய திமுக அரசும் அனுமதிக்காத ஒரு தொழில்நுட்பமாகிய ஹைட்ராலிக் பிராக்சரிங் முறையை பின்பற்றும் ஷேல் மீத்தேன் எண்ணெய் கிணறுதான் அடியாமங்கலத்தில் ONGC-யால் அமைக்கப்பட்டது. இதில் பயன்படுத்தப்படும் ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்னும் நீரியல் விரிசல் முறை அபாயகரமானது. இந்த முறையை பயன்படுத்தக்கூடாது என்றுதான் பல நாடுகள் கிணறுகளையே மூடிவிட்டன. மயிலாடுதுறை அடியாமங்கலத்தில் ONGC-யினுடைய கிணறுகள் 2 2015 வேலைகளையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்கள வெளியேற்றணும். அந்த கிணறு இருக்கு. அதில் மறுபடியும் ஏதோ வேலை செய்ய போகிறாங்கங்கிறதுனால கடுமையான ஆட்சேபனைகளை எழுப்பணும். மக்கள் போராட தயாராக இருக்காங்க. இந்நிலையில் இன்னைக்கு RDO அலுவலகத்தில் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. ONGC காரங்களும் வந்திருந்தாங்க. அந்த 2 கிணறையும் நாங்கள் மூடிடுறோம், நிலத்துக்காரங்கள்ட்ட அந்த இடத்தையே ஒப்படைச்சிடுறோம் என்று ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் எரிவாயு கசிவு இருக்குது, எண்ணெய் கசிவு இருக்குது, அது ஆபத்து. அதனால் நாங்கள் சனி ஞாயிறு 2 நாட்கள் கொடுத்தீங்கன்னா அனுமதிச்சா நாங்கள் அதை வாழ்வை சரி பண்ணிடுறோம். அதற்கு அதிக கருவிகள் எல்லாம் கொண்டு வரல, சாதாரணமான கொஞ்சம் ஒரு 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 ட்ரக்கு, இந்த JCB இது மாதிரியானதை தான் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு அனுமதி கோரியிருக்கிறாங்க. அதை கூட முழுமையாக மூடுவதற்கான திட்டங்கிறத, அந்த திட்டத்தை ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார நாங்கள் கோட்டாட்சியர்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு ஒத்துருக்குறாங்க. அந்த MY1 MY2ன்னு சொல்லக்கூடிய அடியாமங்கலம் நாஞ்சி நாடுல இருக்கக்கூடிய அந்த 2 கிணறுகள் அப்போ ஜூலை 10க்குள்ளார மூடுறோம்னு சொல்லி திட்டத்தை தந்துடுறோன்றாங்க. நாங்கள் என்ன கேட்டோம்னா, நீங்கள் வாழ்வை சரி பண்ணதோடு அப்படியே செய்ய வேண்டியது தானே அப்படின்னு. அதில் கொஞ்சம் நிர்வாக நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு மாவட்ட இவங்க கோட்டாட்சியர்கிட்ட அவங்க முறையீடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாளை அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அதை பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துட்டு முடிவு சொல்கிறோம் தான் அதை சொல்லியிருக்கிறோம். இது உடனடியாக மூடப்பட வேண்டும். அதை அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் ONGC. உடனடியாக ONGC அதிகாரிகள், மேலதிகாரிகளிடமிருந்து அதற்கான கடிதத்தை பெற்று இங்கே கோட்டாட்சியர்கிட்ட ஒப்படைக்கணும் என்று நாங்கள் கேட்டிருக்கோம். இது அடியாமங்கலத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பக்கத்தில் குத்தாலத்துக்கிட்ட சேத்திரபாலபுரத்தில் அந்த கடலங்குடி போகிற ரோட்டில் ONGC வேலைகளை எந்த தடையும் இல்லாமல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் மராமத்துங்கிறாங்க. ஒரு கிணறுக்கும் 45 நாள் மராமத்துன்னு அவங்க சொல்கிறத மாவட்ட நிர்வாகம் ஏற்குது.
அப்படி கிடையாது. 7 நாள்ல பராமரிப்பு, 45 நாள்னு சொன்னா பெரிய வேலைகளை அவங்க நடத்த முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக க்ஷேத்திரபாலபுரம் வேலைகள் தொடர்பாக நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். மக்கள் போராட்டம் நடைபெறும். க்ஷேத்திரபாலபுரத்திலிருந்து கடலங்குடி செல்லக்கூடிய வழியில் அவங்க மிகப்பெரிய வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓஎன்ஜிசி காவிரி படுகையை விட்டு நிரந்தரமாக வெளியேறணும். பராமரிப்பு பண்ணுறோங்கிற பேரில் பழைய கிணறுக்கு உள்ளர 1500 மீட்டரில் பக்கவாட்டு கிணறை அமைக்கிற திட்டம் அவங்க வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பேப்பர்லேருந்தே அந்த சான்றை இன்னைக்கு கோட்டாட்சியர்கிட்ட நான் எடுத்து கொடுத்தேன். இந்த திட்டங்களோட இங்கே ஓஎன்ஜிசி இந்த படுகையை அழிக்கிறத தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஓஎன்ஜிசியினுடைய பழைய கிணறுகளையும் மூடணும். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டால் அந்த கிணறுல எண்ணெய் வந்தாலும் சரி, எரிவாயு வந்தாலும் சரி, அது மூடப்பட வேண்டும் என்று கொள்கை முடிவு எடுக்கணும் தமிழ்நாடு அரசு. இந்த அடியாமங்கலத்து நாஞ்சி நாடுல இருக்கக்கூடிய அந்த 2 கிணறுகளையும் மக்களுடைய தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நாளைக்கு பார்வையிடுவாங்க. அதன் பிறகுதான் எங்க கருத்தை நாங்க சொல்லுவோம். 2 கிணறு மூடுறாங்க.